அக்கா சொல்லுங்கங்க. நம்ம லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்கக்கா. ஆமாங்க, இன்னைக்கு லாங் வீடியோ எடுத்துடலாமாங்க்கா? கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இல்லைனா வந்து கமெண்ட்ஸில் நிறைய பேர் லாங் வீடியோ கேட்டுட்ருக்காங்க. எடுத்துடலாம். அப்புறம் வந்து சொல்லுங்கங்க. நம்ம ஹோல்சேல் ரேட் இருக்குது தெரியுங்களா? ஆமாங்க, அதையும் சொல்லிடலாங்களா? கண்டிப்பாக. இத்தனை நாள் நம்ம ரீட்டைல் ரேட் தானே சொன்னோம், இன்றைக்கி ஹோல்சேல் ரேட்டே சொல்லிடலாமா? ஓகேங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? இன்றைக்கி இது எல்லாமே ஆக்சுவலி டிஸ்பேட்ச்சு. ஓகேங்களா, அப்படியே ஒரு ரவுண்டு காமிங்க. எல்லாமே டிஸ்பேட்ச் தான். இதெல்லாம் வந்து நியூவாக வந்திருக்கிறது. ஸோ அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்க, நம்ம பார்த்துடலாமா? நம்ம ஜாஸ்மின் பட்ஸை ஃபஸ்ட்டு காமிங்க. நிறைய பேர் கேட்குறாங்க ஜாஸ்மின் பட்ஸு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இந்த பட்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச்சில் கட்டியிருக்காங்க. நம்ம வந்து 16, 18, 32, 20 எது வேணால் கட்டி தந்துட்டுருக்கோம். ஸ்டார்டிங் வந்து 16 இன்ச் பார்த்திங்கன்னா 599க்கு கொடுத்துட்ருக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட இப்போ வந்து ஜாஸ்மின்லேயே இந்த மாதிரி ஹெட்பின் இருக்குங்க. ஹெட்பின் பாருங்கள், இதுவுமே நம்ம நிறைய பேர் வாங்குகிறாங்க. இந்த ஹெட்பின்னோட ரேட்டுமே சொல்லிடலாமா? இது வந்து 70 ருபீஸுங்க. ஹோல்சேல் லான்ச் பண்ணியிருக்கீங்க போலங்கக்கா? கண்டிப்பாக நிறைய பேர் கேட்குறாங்க. குத்துனாலும் அழகாக இருக்குது. சிங்கிளாக குத்துனாவே போதுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கொண்டையில் வச்சுருக்க மாதிரி. ஓகேங்கக்கா. இன்னொன்று கிளிப்பு மாதிரி பண்ணியிருந்தீங்களே? ஆமாங்க, ஒருத்தங்க 8 சென்டிமீட்டரில் கேட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம நார்மல் ஜாஸ்மின். இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? இது வந்துட்டு நார்மல் ஜாஸ்மின்ஸு ஃபஸ்ட்டு நமக்கு வந்தது. இப்போ வந்து ட்ரெண்டிங் வந்து இதுதான் போயிட்டுருக்கு. பட் இதுவுமே வந்து 8 சென்டிமீட்டரில் ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. இதுலேயுமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரிஜினலாக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டு போனீங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாங்க, இது வந்து 100 ருபீஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த சென்டர் கிளிப்பு. இது வந்து 70 ருபீஸு. இது வந்து 599ங்க. ரீசெல்லிங்னா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 இல்லை அட்லீஸ்ட் ஒரு 5 முழம்னாச்சும் வாங்கினீங்கன்னா 530க்கு பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்கக்கா. சரிங்களா? அடுத்தது பார்க்கலாமா? ரப்பர் பேண்ட் பார்த்துடலாங்க்கா, அது அழகாக இருக்குது. ரப்பர் பேண்ட் கஸ்டமைஸ் பண்ணதே நீங்கள் தான். சரி பாருங்கள், இது வந்து பெருசு பாருங்கள். ஒவ்வொன்றுமே யூனிக்காக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் டிசைனர்னே சொல்லலாம். அவ்வளோ அழகாக எல்லாருமே டிசைன் பண்ணி பழகிட்டாங்க. ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே. நல்லா க்ளோஸ்அப்லேயே காமிங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கே பார்க்க போல் ஆசையாக இருக்குது. இந்த டிசைன்ஸ் எதுவுமே நான் சொல்லலைங்க, இது எல்லாமே அவங்க பண்ணது. பெரிய ரப்பர் பேண்டில் 5 கேட்டிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 65க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரீசெல்லிங்னா 65க்கு கொடுத்துட்ருக்கேங்க. ஏன்னா அவங்க பல்காக கேட்டனால நான் 65க்கு கொடுத்துருக்கேன். இந்த டோட்டல் அமௌண்ட் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இது வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அவங்க ஒட்டுக்காக வாங்கியிருக்காங்கன்னு. நான் சாம்பிள் அனுப்புனதுலேருந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயுமே சாம்பிளுக்கு கேட்டிருக்காங்க. இதில் 10 பீஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ரப்பர் பேண்டு. இது வந்து ஒரிஜினலாக உங்களுக்கு 40 ருபீஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்கேங்க. ஸோ 40 ருபீஸ்ன்னு நம்பவே முடியாது, அந்த அளவுக்கு ஸ்டோன் ஒர்க்கு, ஹெவி ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். 3D ஒர்க்கு, லே ஒர்க்கு, சும்மா டிசைனை பண்ணுங்கன்னு சொன்னது தான். ரொம்ப அழகழகாக பண்ணி வச்சுருக்கீங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும்லங்கக்கா? கண்டிப்பாங்க, இது எல்லாமே கஸ்டமர் விரும்புகிறாங்க. அதாவது கலர்ஸ் எல்லாமே கிளாசி ஃபினிஷில் இருந்தாலும் மேட் ஃபினிஷில் இருந்தாலுமே அந்த 3D ஒர்க், லே ஒர்க் நம்ம பண்ணி கொடுக்கக்குள்ள இன்னுமே அது லுக் அழகாக இருக்குது. இது பாருங்கள், மேட் வச்சு உள்ளார வந்து கிளாசி வச்சுருக்காங்க. அப்போனா பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்ம கலந்தும் மிக்ஸ் மேட்ச் பண்ணியும் பண்ணலாம். இதெல்லாம் எந்த டிசைனுமே நான் சொல்லலை, இது எல்லாமே அவங்க ஓனாக பண்ணதான். பட் ரொம்ப அழகாக இருக்குது. பீகாக்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போல்லாம் நிறைய பேர் ட்ரெண்டிங் விரும்புகிறாங்க இதை. ஏன்னா ரீசெல்லிங்காகவே நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஓகேங்களா? ஸோ ரிங்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ பண்ணியிருக்க ரிங்கு ரொம்ப அழகாக இருக்குது. வியர் பண்ணாலும் இதுவுமே வந்துட்டு என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குன்னு இப்போ தான் எடுத்து கொடுத்தாங்க. இதுவும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நமக்கு 50 ருபீஸ் தான் வரும். பட் வந்து பாருங்கள் எவ்வளோ லுக் வைஸ் அழகாக இருக்குது. சொல்லி போட்டாலும் அழகாக இருக்கும், வீடியோஸ்க்கு அழகாக இருக்குது, ஃபோட்டோஸ்க்கு எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இதை நிறைய டைம் போட்டுட்டேன், கருக்கில் நமக்கு நல்லா இருக்குது. உங்களுக்கு தெரியுதா அந்த குவாலிட்டி, அதுதான் முக்கியம். அது வந்து நல்லா இருக்குது. பிச்சை கூட வராது, அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஜூமில் காட்டுங்கக்கா கொஞ்சம். பாருங்கள், பிச்சிங்னா கூட வர்றதில்லை,
அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா இருக்குது குவாலிட்டி. ஸோ இது வந்து 50 rupees மட்டும்தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ஜிம்காஸ் பார்த்துடலாங்க்கா. ஜிம்கீஸ் பார்த்துடலாங்களா? ஜிம்கீஸில் பாருங்கள், அழகாக ஃப்ளார் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க. நேற்று தான் கஸ்டமைஸ் பண்ணது, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். 4 ஜிம்கீஸ் தான் கேட்டிருக்காங்க. இது எல்லாமே சாம்பிளுக்காக ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. இது வந்து பெரிய சைஸ் தான். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 85க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. ரீசெல்லிங் ரேட் வந்து 85. சரிங்களா, நம்ம வந்து சிங்கிளாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ரேட் அதிகமாக இருக்கும். அதுவே வந்துட்டு பல்காக வாங்கக்குள்ள நிறைய பேர் என்கிட்ட பல்காக தான் வாங்குறாங்க. பாருங்கள், இந்த டிசைன் சொல்ல சான்ஸே இல்லை. லோட்டஸ் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க, ரெட் வித் க்ரீன் கலரில், ட்ரெடிஷ்னல் கலர்லன்ட்டு. ஆமாம், அதுவும் இல்லாமல் பாருங்கள் ஸ்டோன் ஒர்க்கு, லோட்டஸ் ஒர்க்கு எல்லாமே வந்திருக்கு. ஜிம்கியில் கூட சூப்பராக இருக்குங்க. ஸோ அடுத்தது நல்ல ஒரு ராணி பிங்க் கலரில் பண்ணியிருக்காங்க, கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். 4 ஜிம்கி கேட்டிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து 85ங்க. சரிங்களா, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்து ஸ்டெட்டு. நிறைய பேர் இப்போ ஸ்டெட்டு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 வந்து பெரிய ஸ்டெட் அவங்களுக்கு பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இது வந்துட்டு நம்ம 50 rupeesக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. இது பாருங்கள் எல்லாமே லேயர் ஒர்க் தான், 3 லேயர் வச்சுருக்குறோம். ரொம்ப அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்மால் ஜிம்கீஸ். இப்போ ஸ்மால் ஸ்டெட்டு. ஸோ இப்போ நிறைய பேர் ஸ்மால் ஸ்டெட்டு விரும்புகிறாங்க. குழந்தைங்களுக்குலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸ்மால் ஸ்டெட் வந்து பார்க்குறத விட நம்ம போட்டோம்னா இன்னுமே லுக் வைஸ் அழகாக இருக்குது, குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது. இதெல்லாம் 30 rupees மட்டும்தாங்க. சரிங்களா, ஸோ பல்காக வாங்குறவங்களுக்கு நிறைய பேர் ரேட் அதிகம்னு சொல்கிறீங்க. இது செய்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது, ஏன்னா இது எல்லாமே 3D அண்ட் லே ஒர்க்குங்க, அதனால தான். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்களே சொல்லுங்கள், இது பார்க்கலாம். அடுத்து இந்த பேங்கிள்ஸ் பார்த்தலாம்க்கா, இது அழகாக இருக்குது. இது வந்துட்டு மூன் பேங்கிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இதுவுமே வந்துட்டு கேட்டிருக்காங்க அவங்க சாம்பிளுக்காக. இருக்கிறதுலே ரிச் லுக்காக இருக்கிற பேங்கிள்ஸ் கேட்டனால நம்ம கிளாஸ் பேங்கிள்ஸில் இதை சஜஷன் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பேங்கிள்ஸ் நார்மல் பேங்கிள்ஸோட வெயிட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. என் ட்ரெஸ்ஸுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச், அழகாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் கண்டிப்பாக கேட்பீங்க. அதாவது ஒரு டசனாக வாங்கினீங்கன்னா இது வந்து 300 வருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்துட்டு ஒர்த்து. இது வந்து எதுவுமே உடையாது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. 300 வரும். இதுவே வந்துட்டு எங்கிட்ட ஒரு 5 டசன் வாங்கினீங்க அப்படின்னா 260க்கு கொடுப்பேங்க. 260 வரும் நமக்கு. சரிங்களா, ஸோ இவங்களுக்கு கொடுக்குறது 260. இதுவே சிங்கிளாக வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக வந்து 300 வருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஹெட்பின் எல்லாம் பார்த்துடலாமா? இப்போ ஃபேவரட்டாக நம்மளோட பேஜில் வாங்குகிற அத்தனை பேரும் வாங்குறது இந்த ஹெட்பின் ஒன்று. இது வந்து லோட்டஸ் டிசைனு, இது பாருங்கள் ரோஸ் டிசைனு, லே ஒர்க் மாதிரி அடுக்கடுக்காக வருது இல்லையா. ஸோ இது வந்துட்டு நம்ம எதுவுமே வந்து கீழே பேர்ல் வைக்காமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 100 rupeesக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கீழே பேர்ல் வச்சது 120க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ கலர்ஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது சூப்பராக இருக்குக்கா. ஆமாங்க, இதெல்லாம் வந்துட்டு பிரைடல் செட் மாதிரி இப்படி மாட்டிக்கலாம். தெரியுதுங்களா? இருங்கக்கா, கொஞ்சம் இப்படிக்கா காட்டுங்க. இப்போ தெரியுதா? ஓகேங்கக்கா. இப்படி பிரைடல் செட் மாதிரி நம்ம மாட்டிக்கலாம். லட்சுமி வச்சு பண்ணியிருப்பீங்க போல். ஆமாங்க, மேலே ஒன்று கீழே ஒன்று, ஜிம்கி அது கீழே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 200 வருங்க. 2 லேயர் வருது இல்லையா, 3 லேயர்ஸ். அடுத்து ஜிம்கீஸும் வருது. ஸோ பிரைடல் செட் வெறும் 200 மட்டும்தான். ரொம்ப அழகாக இருக்குங்கக்கா. இதெல்லாம் வந்து நம்மளா கஸ்டமைஸ் பண்ணது. ஒரு ஐடியாக்காக கஸ்டமைஸ் பண்ணோம். பட் கஸ்டமர் விரும்புகிறாங்க, மறுபடியும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரேஸ்லெட்ஸு நிறைய பேர் வியர் பண்ணி காமிக்க சொல்கிறீங்க. வியர் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து ப்ரேஸ்லெட்டுங்க, அட்ஜஸ்டபிள் டைப்பு, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 65க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ரேஸ்லெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 65க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பீகாக் வச்சு பண்ணியிருக்கோம் பாருங்கள். அடுத்தது ஃபுல்லாகவே கிளிப் ஸ்டோன் வச்சு எல்லாமே பண்ணது. மேட் அண்ட் கிளாஸி லுக் ரெண்டுமே பண்ணியிருக்கோங்க. ரெண்டுமே அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம ஒன்று போட்டு காமிக்கலாமா? எது போடலாம்?
நம்ம எல்லாமே அழகாக இருக்கு. நீங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சாகவே போட்டு காமிச்சு. சரி அப்போ வயலட்டு போட்டுடலாம். அட்ஜஸ்டபிளுங்க, குழந்தைங்க கூட போட்டுக்கலாம். நீட்டாக இருக்குங்கக்கா. நீட்டாக இருக்குங்க. 65க்கு ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டு. நல்லா பெருசாக அழகாக வரும். சின்ன சைஸும் நம்ம வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதில் சின்ன சைஸும் இருக்குது, வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு நமக்கு 50 ருபீஸ் அந்த மாதிரி ரேட் வரும் நமக்கு. இது வந்துட்டு கருத்தெல்லாம் போகாது, நல்லாயிருக்கும் நமக்கு. குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேங்கிள் செக்ஷன் வரலாமா? வந்துடலாம். சரி, என்னென்ன மாதிரி பேங்கிள்ஸ் அவங்க இது எல்லாமே ரீசெல்லிங்காக தான் கேட்டிருக்காங்க. என்னென்ன மாதிரி பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இவங்களும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான். ஒரு வந்து ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க நம்ம ஃபஸ்ட்டு த்ரெட் பேங்கிள்ஸை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாங்குறேன்னு சொன்னாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டன் கிஃப்ட் பேங்கிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? த்ரெட்டு வந்து கலர்ஸ் நூல் சுற்றிக்கிறோம். அதில் வந்துட்டு நம்ம குந்தன் ஒர்க் பண்ணி கொடுக்குறது தான். ஸோ இந்த பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம 75க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேர் வந்து 75ங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கலர்ஸ் காமிங்க. இதில் வந்து 26, இது 24, 26 அண்ட் 28. இவங்க பார்த்தீங்கன்னா 3 சைஸில் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஒரு 10 பேர் கேட்டிருக்காங்க. ஒரு 10 பேர் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் 75 வருங்க நமக்கு. டிசைன்ஸும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், கலர்ஸும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கடா பேங்கிள் கேட்டிருக்காங்க. ஸோ இது சிங்கிளாக போடலாம், இல்லை வந்துட்டு பேர் பண்ணியும் போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. ஒன்று 26 அண்ட் 28 சைஸு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 180 வருங்க. ஒரு பேர் வந்து 180 வரும். ஓகேங்கக்கா. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஃபேவரட் பேங்கிள்ஸு, ரொம்ப 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 ஃபேவரட்னு சொல்லலாம். அடிக்கடி மூவிங் இருக்கிற பேங்கிள்ஸு, ஃபுல் குந்தன் ஒர்க் பேங்கிள்ஸு. ஸோ அவங்க கேட்டது வந்து 2 ஷேப் தான். ஒன்று வந்து ஓவல் ஷேப்பு, இன்னொன்று ஸ்கொயர். ஓவல்னால் அவங்க ஐ ஷேப்பை தான் ஓவல்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று வந்து ஸ்கொயர் ஷேப் சொல்லியிருந்தாங்க. 26 அண்ட் 28 சைஸில் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 4 பேங்கிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 170 வருங்க. இதுவே வந்துட்டு சிங்கிளாக வாங்குறவங்களும் வாங்கிக்கலாம், சிங்கிளாகவும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 200 வரும் சிங்கிளாக வாங்கினீங்கன்னா. இதுவே வந்துட்டு ரீசெல்லிங் ரேட்னா அப்படின்னா நம்மளுக்கு 170 வரும். டிசைன்ஸ் வந்து எல்லா டிசைன்ஸுமே பண்ணி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செட் பேங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க இந்த செட் பேங்கிள். நல்லா இருக்குல்ல இந்த டிசைன்? ரொம்ப அழகாக இருக்குது. கைக்கு வந்துட்டு நமக்கு 4 பேங்கிள்ஸ் வருங்க. ஸோ இது வந்துட்டு இதோட ரேட் வந்து 250 வருங்க. ஃபுல் செட்டே 250 தான் வரும். ஓகேங்களா? ஹோல்சேல் ரேட் சொல்லிகிட்ருக்கேன், 250. இதில் வந்து 2 கலர்ஸ், அவங்க கலர்ஸ் சொன்னாங்க, அதே கலர்ஸில் பண்ணியிருக்கோம். பர்பிள் அண்ட் க்ரீன் கலர், 2 கலர் பண்ணியிருக்கோம். 26 அண்ட் 28 சைஸு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பேங்கிளுங்க. இதுவுமே வந்து நவராத்திரிக்கு நிறைய ரிட்டர்ன் கிஃப்ட் போன பேங்கிள்ஸ் போன வருஷம். இந்த தடவையும் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னாலும் ஃபுல் குந்தன் ஒர்க் தான். இது நமக்கு பேர் வந்து இது ஒரு பேர் வந்து 160 தான் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், கடா பேங்கிள்ஸ் ஃபுல் குந்தன் ஒர்க். ஓகேங்களா? இது வந்து 24 அண்ட் 26 சைஸில் கேட்டிருக்காங்க. தென் வந்து காயின் பேங்கிள்ஸு, லக்ஷ்மி காயின் பேங்கிளில் வந்து 10 பேர் கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், ஒன்று மட்டும் எடுத்து காமிக்கிறேன். சைஸஸ் வேறையா? ஆமாங்க, இதுவும் 24, 26, 28 3 சைஸஸும் கேட்டிருக்காங்க. ஸோ காயின்ஸ் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கி பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 90 ருபீஸுங்க. ஒரு பேர் வந்து நமக்கு 90 ருபீஸ் வரும் ரீசெல்லிங் ரேட்டு. நெக்ஸ்ட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட்டும் ஒரு செட் பேங்கிள்ஸ் பார்க்கலாம். ரொம்ப 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 அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு செட் பேங்கிள்ஸு. ஸோ பாருங்கள், கைக்கு 3 பேங்கிள்ஸ் வரும். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கும் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு பெஸ்ட்டான சாய்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல் செட்டே 150 தான் வரும். இதோட செட்டே 150 வரும். பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. அப்படியே கலர்ஸ் காமிங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் பண்ணியிருக்கோம். ஆமாங்க, 26, 24 அண்ட் 28 3 சைஸும். இது என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். எல்லா இதுலேயும் உங்கள் ட்ரெஸ்க்கு மேட்சாக ஒரு கலர் வந்து. ஆமாம், இப்படியும் போட்டுக்கலாம். இதோட இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்படியும் போடலாம். ஒரு கைக்கு பிரேஸ்லெட் மட்டும் போட்டு போடுறவங்களுக்கு இந்த மாதிரியும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படியும் போட்டுக்கலாம், அப்படியும் போட்டுக்கலாம். 2 ஹேண்டுக்கு போட்டுக்கலாம், சிங்கிள் ஹேண்டுக்கும் போட்டுக்கலாம். ஓகேங்க, இதோட பேங்கிள்ஸையும் முடிச்சுட்டாச்சு. இதெல்லாம் பாருங்களே. கம்மிங் டு நம்மளோட பேங்கிள்ஸ், கிளாஸ் பேங்கிள்ஸ், நியூ அரைவல். ஸோ அவங்ககிட்ட காமிச்சதையும் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பேங்கிள்ஸ் தான்க்கா? இல்லைங்க, இது பாதி போகுது.
பாதி வந்து என்னோட கஸ்டமருக்காக காமிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் எல்லாமே. ஓகேங்க. இதில் வந்து அவங்க கண்டிப்பாக ஏன்னா வந்துட்டு இப்போ நவராத்திரிக்காக இந்த க்ரீன் அண்ட் ரெட்டு நிறைய நமக்கு போகும். அதனால் கொஞ்சம் சேர்த்தியே க்ரீன் அண்ட் ரெட் வாங்கியிருக்கேன். பிளெயின் பேங்கிள்ஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, விருப்பப்படுறாங்க. சரிங்களா? ஸோ கிளாஸியாகவும் இருக்கும், பட் ரேட்டும் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். இது வந்து டசனில் வந்து ஒரு டசனுக்கு வந்து 12 பேங்கிள்ஸுங்க. ஸோ நம்மள்கிட்ட 22, 24, 26 அண்ட் 28 4 சைஸுமே அவைலபிள் இருக்குது. இப்போ ஸ்டாக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கலர்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ரெட்டு, மெரூனு, க்ரீனு, பர்பிள், இது எல்லாமே மேக்ஸிமம் வந்துட்டு இதெல்லாம் தான் நம்ம நவராத்திரிக்கு மூவிங் இருக்கும். ஸோ அது மட்டும் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டசன் நமக்கு வந்துட்டு 60 ருபீஸ் வருங்க. ஒரு டசன் வந்து 60 ருபீஸ் வரும். எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேங்கிள்ஸ் பார்க்கலாம். இதுவுமே வந்து நாட்டு விலையில்னு சொல்லி இப்போ வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. இந்த நவராத்திரினால நிறைய பேர் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேங்கிள்ஸுமே வந்துட்டு நமக்கு டசன் வந்து 80 ருபீஸ் வருங்க. பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல குவாலிட்டி. அதே மாதிரி மூவிங் கலர்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். க்ரீனு, ரெட்டு, டார்க் மெரூன். குழந்தைங்க 2 சைஸ் கேட்குறாங்க நிறைய பேர், அதனால் 2 சைஸ் நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தாங்க இது. மறுபடியும் அகைன் ஸ்டாக் பண்ணுவேனான்னு தெரியலை. ஸோ வேணுங்கிறவங்க சீக்கிரமாக வந்து இதை வாங்கிக்கோங்க. இது எல்லாமே 24, இது பார்த்திங்கன்னா 26, இதுவும் வந்து 28 சைஸு, இது 26. ஸோ இதெல்லாம் தான் சைஸஸ்ஸு, ரேட்டு எல்லாமே சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு கிளியர் ஆச்சா? நல்லாவே கிளியர் ஆச்சு. சரிங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கலாம், வேணுங்கிறவங்க சீக்கிரமாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அனுப்புனீங்க வாட்ஸ்அப் நம்பரில் கேட்டிங்கனாவே நான் இங்கே எல்லா டீட்டெயில்ஸுமே அமுச்சு விட்ருவோம். ரேட்டு, ஹோல்சேல்க்கா, ரீட்டெயில்க்கா என்ன அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கு தகுந்த ரேட்டுமே நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம். நீங்கள் வேணுங்கிறத புக் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் புக் பண்ணாங்க. காலையில் அனுப்பிச்சோம், மதியானம் எனக்கு பேமெண்ட் ஆஃப்டர் பேமெண்ட் பண்ணி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நாங்கள் பண்ணி 1 வீக் டைம் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 வீக் to 10 days, அதுவும் நவராத்திரி டைம். ஸோ ப்ரீ புக் வந்து சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களால் சீக்கிரமாக உங்களுக்கு டிஸ்பேச் பண்ண முடியும். தென் வந்து இதோட அமௌண்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க 7000க்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்தி, அதாவது கிளாஸ் பேங்கிள்ஸ் இல்லாமல் சொல்கிறேன், இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தி சொல்கிறேன். நான் வந்து 7000க்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மினிமமான ஆர்டர்ஸ் தான். ஏன்னா வந்து இப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து ரீசெல்லிங்க்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பேங்கிள்ஸ்லேயும் எல்லாமே நீங்கள் ஸ்டாக் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் எது மூவிங் இருக்குது, எது மூவிங் இருக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் டைமும் உங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? வேறு என்ன டவுட்டுங்க? நெக்ஸ்ட் வீடியோ எப்போ போடுவீங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாங்க, சீக்கிரமாக போட்டுடலாம். அடுத்தது என்ன மேக்கிங் வீடியோ கேட்பாங்க. ஒரு நியூவாக நம்ம ஏதாச்சும் செஞ்சு கண்டிப்பாக மேக்கிங் வீடியோ சீக்கிரமாக போட்டுடலாம். ஓகேங்களா? பை சொல்லிக்கலாமா? இதோடு நம்ம என் பண்ணிக்கலாமா? என் பண்ணிடலாங்க. லஞ்ச் டைம் ஆகுது, என் பண்ணிடலாம். ஓகேங்க, பாய்.